ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான உருண்டை குழம்பு பார்க்கலாம். ஆயில் எல்லாம் பொரிக்க வேண்டாம். அப்படியே நீங்க வந்து அரைச்சி குழம்புல ஊற்றி போட்டுடலாம். நல்லா ரொம்ப சாஃப்டா இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கடலைப்பருப்பு மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். அது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். புளி ஒரு கோழி குண்டு அளவு எடுத்து ஊற வச்சிருக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. கடலைப்பருப்பு கூட வேற எதுவும் சேர்க்க வேண்டாம். இது சுரக்காய் கூட்டு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு உரிச்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் எடுத்து தயாரா வச்சிட்டீங்கன்னா செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த சுரக்காயெல்லாம் எடுத்து போட்டு குக்கர்ல போட்டு வச்சிடலாம். அதுக்கு நான் சிறுபருப்பு தான் போட்டிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு போட்டு அதில் சுரக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு ஒரே ஒரு விசில் தான் வச்சு எடுத்துருக்கணும். இப்போ அந்த தேங்காய் விழுது வந்து சுரக்காய் கூட்டுக்கு அரைச்சிட்டு அப்புறம் குழம்புக்கு அரைச்சிக்கலாம். இந்த தேங்காய் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், சின்னதாக 2 கார்லிக், கொஞ்சமாக ஹியூமன் சீட் போட்டுக்கலாம். கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட்டு நல்ல விசில் வந்து இறங்கிடுச்சு. இதில் சால்ட் சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலா சேர்த்துடலாம். கூட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜீரகம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே கொதிச்சிட்டோம். ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வேற எடுத்து மாற்றிட்டு நம்ம வந்து குழம்பு செய்து கடாய் வச்சிடலாம். கூட்டு கொஞ்சம் தாளித்து ஊற்றிட்டு குழம்பு செய்யலாம். இதுலேயே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. இது கூட்டுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆனியன், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கூட்டில் சேர்த்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்து கூட்டில் கொட்டிக்கலாம். இதே கடாயில் குழம்பு செய்யலாம். இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்து போடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். அதோட நம்ம உரிச்சு வச்சிருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை 3 சேர்த்து தாளிச்சுக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். நல்லா வதங்கினாதான் நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும் குழம்பு. இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வச்சிருக்கிறேன், கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். மிஷினில் கொடுத்து அரைச்சதுனால இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். புளித்தண்ணி கரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம பருப்பு உருண்டை போடும்போது கொஞ்சம் திக்காகும். கொதிக்கணும் நல்லா. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க.
அதே ஜாரில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம் குழம்புக்காக. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்குறேன். அதோட 2 பல் பூண்டு, கொஞ்சமா ஒரு 2-3 கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. அதில் ஊற்றிடலாம். மிக்ஸி ஜார்லேயே இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதே மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு மட்டும்தான், இதில் துவரம்பருப்பு, அரிசி அந்த மாதிரி எதுவும் சேர்க்கல. ஒன்லி கடலைப்பருப்பு மட்டும். அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, உருண்டைக்கு தேவையானது. கொஞ்சம் கருவேப்பிலை, இதோட ஒரு பல் பூண்டு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம், இது சோம்பு, 1/2 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும். இது நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கணும். தண்ணி விடாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. அதே மாதிரி உருண்டை பிடிக்கும் போதும் ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது. உருண்டை ஹார்டாயிரும். இப்போ நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது உருண்டைங்களை போட்டிங்கன்னா உருண்டை வந்து உடையாம அப்படியே இருக்கும். நல்லா சாஃப்டா பிடிச்சு போடுங்க. உங்களுக்கு ஆனியன் அந்த கடலைப்பருப்புல சேர்த்து உருட்டி போடணும்னா கூட உங்களோட விருப்பம் தான். அந்த மாதிரி உருட்டி போட்டுக்கோங்க. நான் ஆனியன்லாம் சேர்க்கல, அப்படியே தான் கருவேப்பிலை, ஜீரகம் மட்டும் தான் போட்டு உருட்டி போட்டுக்கிறேன். கரண்டி போட்டு கிண்டக்கூடாது. ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுருங்க. ஸ்லோவாகவே வச்சுருங்க. இப்போ பால்ஸ் எல்லாம் நல்லா மிதந்து வருது பாருங்க. மிதந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கரண்டி போடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பால்ஸ் உள்ளெல்லாம் நல்லா வேகணும். கொஞ்சம் கொதிக்கட்டும். ரொம்ப தரன்னு கொதிக்கிற மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா கூட உருண்டை வந்து உடையும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். இருக்கட்டும், ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். நல்ல பால்ஸ் எல்லாம் நல்லா உள்ள வேகணும்ல. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆயில் எல்லாம் பொரிச்சுலாம் போட வேண்டாம். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா கூட நல்லா இருக்கும். குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் போடுங்க. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. சாதம் வடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.